எம்ஜிஆர் அவர்களைத்தான் விஜயோடு ஒப்பிடுவார்கள். இனி தயவு செஞ்சு எம்ஜிஆரோடு ஒப்பிடாதீர்கள். நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா கலைஞர் கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள் தான் திரும்பி எம்ஜிஆர் வெளியில் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு போனார். ஆனால் எந்த தலைவனும் வரலாற்றில் கோடி கோடியாக சம்பாரிச்சுட்டு பலாயிரம் கோடி சம்பாரிச்சுட்டு மார்க்கெட்டோடைய உச்சத்தில் இருக்கும் பொழுது என் மக்கள் கஷ்டப்படுறான், அவன் கஷ்டத்தை பார்த்துட்டு நல்லா சகிச்சுட்டு அமைதியாக போக முடியல, அவனுக்காக நான் அரசியல் வரேன்னு ஒரு தலைவன் வரல. நீங்கள் வரலாற்றை புரட்டி பாருங்க. நீங்கள் வரலாற்றை புரட்டி பார்த்தா இப்படி ஒரு தலைவன் யாரும் வரல. அதனால தான் விஜயை தூக்கி கொண்டாடுறாங்க. நம்ம விஜய் நினைச்சாருன்னா 3 நாள் அந்த ஆட்சி முச்சந்தி கொண்டு வந்துட முடியும். ஒரு இடத்துல வந்து மெரினா புரட்சி மாதிரி வந்து உட்காந்துட்டாருன்னு வச்சுங்க, என் மக்களுக்காக நிற்கிறேன் நான் போராடுறேன்ட்டு அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணுவேன், எங்கே வைப்பேன்? நீங்கள் விஜயை தூக்கி உள்ளே வைக்கும் போது என்ன நடக்கும்? நீங்கள் மெரினா பீச்சுக்குள்ளே போகக்கூடாதுன்னு 4 ரோட்டு அடைப்பேன். தமிழ்நாடு ஸ்டேட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு எப்படி நீ அடைப்பேன்? தமிழ்நாட்டுக்குள்ளே அண்டை மாநிலத்தில் சாரசாரியாக கிளம்பி வருவான். நீங்கள் வந்து எத்தனை கோடி காவல்துறை இறக்கினாலும் இங்கே பத்தாது. அவ்வளோ பெரிய சிறையும் கிடையாது. தமிழ்நாடு சம்பிச்சு போகக்கூடிய வேலையை பார்த்து விட்டுருவாப்புல. அவர் சட்டத்தை மதிக்கணும் அமைதியாக போகிறதுனால தான் உங்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதை முதல்ல திமுக புரிஞ்சுக்கொள்ளணும். மக்களுக்கு நல்லது செய்யணும்னாக்கா அதை பற்றி யோசி. அவரை நொட்டை சொல்கிறது, அவரை நோன்றது, பர்சனல் அட்டாக் பண்ணுறது, அவருக்கு நெருக்கடி நீங்கள் கொடுக்கலன்னு பேசுனீங்கல்ல, அதை சொல்லிட்டார்ல. அங்கே நான் மாநாடு ஆரம்பிக்கணும்னு சொன்ன பொழுதுலேருந்து அங்கே ஆரம்பித்து இன்றைக்கி வந்து இந்த பொதுக்குழு கூட்டம் வரைக்கும் எனக்கு நெருக்கடி கொடுத்து கொண்டே இருக்கிறேன். என் ஊரில் என் மக்களை தடுக்கிறதுக்கு நீ யாரா கேட்டாரா? 5 நாள் உங்களுக்கு ப்ரீத்திங் டைம், நல்லா மூச்சு விட்டு நல்லா தின்னு ரெஸ்ட் எடுத்துக்க. அதுக்கு மேலே உனக்கு ரெஸ்ட்டும் கிடையாது. உனக்கு வந்து எதையுமே அதுக்கப்புறம் செய்ய முடியாத அடி காலத்தில் வந்து இறங்கி அடி